ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு திங்கடன். நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ரிடில் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் ஒரு லாங்குவேஜ் இல்லை அப்படினாலும் நான் பேசுவேன். நான் ஒரு புக் இல்லை அப்படினாலும் நான் கதை சொல்வேன். நான் ஒரு வார்த்தை, நான் ஃபீவோட ஆரம்பித்து ஓஎனில் முடிப்பேன். இதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆன்சர் தான் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம கம்யூனிகேஷன் பார்த்தா நம்மளுக்கு கம்யூனிகேஷன் அதோட பவர் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கம்யூனிகேஷன் நம்மளுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ ஒருத்தரோட ஃபீலிங்ஸ், தாட்ஸ், எமோஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் நம்ம இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டீச்சர் கிட்ட நம்ம டவுட்ஸ் கேட்போம்ல. ஸோ அது நம்மளுக்கு கம்யூனிகேஷன் மூலமாக தான் நம்ம கேட்க முடியும். ஸோ அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் நம்ம ஒருத்தரோட ஐடியாஸ், மற்றவங்களோட ஐடியாஸ் கேட்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் நம்ம கொலாபரேட் பண்ணுறதுக்கு, இப்போ நம்ம சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் லீடர்ஷிப், அதுக்கு ஹெல்ப் பண்ணுது கம்யூனிகேஷன். அப்புறம் இப்போ எதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லாட்டி எதா கான்ஃப்ளிக்ட் வந்தால் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் நம்ம சேர்ந்து படிக்கிறதுக்கு, லேர்ன் பண்ணுறதுக்கு தான் அது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் மெயின் இது பார்த்தீங்கன்னா நர்வஸ்னஸ், அது ஓவர் கம் பண்ணுறதுக்கும் இந்த கம்யூனிகேஷன் தான் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஆடியன்ஸை இன்ட்ராக்டிவாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐ கான்டாக்ட், அப்புறம் இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்கலாம். ஸோ இதனால நம்ம ஆடியன்ஸும் இன்வால்வ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர் கேட்கறதுக்காக நம்ம ஆடியன்ஸை காமாக வச்சுக்கலாம். அப்புறம் அவங்கள நல்லா ஆக்டிவாக லிசன் பண்ணுறதுக்கு, இன்ட்ராக்டிவாக பண்ணுறதுக்குலாம் இந்த கம்யூனிகேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.